உதுகியாவை தனியாக கொடுப்பது சிறந்ததாக இருந்தாலும் அதனை கூட்டாக நிறைவேற்றுவதில் தான் பலரும் கரிசனை செலுத்துகின்றார்கள். இது தொடர்பில் மார்க்கத்தில் வலியுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றனவா? ஆம் ஷேக் அவர்களே, முக்கியமான ஒரு கேள்விதான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா எங்களுக்கு பல விடயங்களை கடமையானதாகவும் இன்னும் சில விடயங்களை சுன்னத்தானதாகவும் ஆக்கி வைத்திருக்கின்றான். அதிலே மிக முக்கியமான ஒன்றுதான் ஹஜ்ஜுடைய இந்த மாதத்திலே நிறைவேற்றப்படக்கூடிய உதஹியாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த உதஹியாவை நாம் பிறை 10 பெருநாளன்று தினமும் அதற்கு அடுத்து வரக்கூடிய 3 தினங்கள் 11, 12, 13 ஆகிய இந்த தினங்களிலே நாம் அந்த உதஹியாவை அறுத்து அல்லாஹுக்காக பகிர்ந்தளிக்கின்றோம். இவற்றிலே நாம் முக்கியமாக எங்களுடைய இந்த உதஹியாவுடைய பிராணிகளை பொறுத்தவரையில் ஆடு அல்லது மாடு அல்லது ஒட்டகம் இவற்றிலிருந்துதான் நாம் உதஹியாவை நிறைவேற்ற வேண்டும். இதிலும் குறிப்பாக எங்களுடைய நாட்டிலே ஆடு அதே போன்று மாடும் எங்களுக்கு உதஹியாவுடைய பிராணிகளாக இருக்கின்ற காரணத்தினால் அவற்றிலிருந்தே நாம் என்ன செய்கின்றோம், அவற்றை கொடுத்து வருகின்றோம். ஷேக் அவர்கள் கேட்கக்கூடிய இந்த கேள்வி மிக முக்கியமான ஒன்றுதான். உதஹியாவை பொறுத்தவரையிலே ஒருவர், அது ஒரு சுன்னா முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத். இன்னும் சில மார்க்க அறிஞர்களுடைய கருத்து பிரகாரம் அது கட்டாயமான ஒன்று, வாஜிபான ஒன்று என்ற அளவுக்கு உலமாக்கள் அதனை பற்றி பேசுகின்றார்கள். அதிலே நாம் பொதுவாக ஷாஃபிஈ மத்ஹபுடைய அடிப்படையிலே எங்களுடைய நாட்டிலே எல்லா விடயங்களும் நடாத்தப்படுகின்றமையால் அவர்களுடைய கருத்து பிரகாரம் சுன்னா முஅக்கதாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சுன்னா முஅக்கதாவுடைய இந்த இபாதத்தை பொறுத்தவரையிலே இதனை ஒருவர் தனியாக, நீங்கள் கூறியது போன்று தனியாக நிறைவேற்றுவதுதான் மிக முக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் ஒருவர் அந்த பிராணியை தனியாக அறுத்து, ஒரு ஆட்டையோ அல்லது மாட்டையோ அல்லது ஒரு ஒட்டகத்தையோ கூட்டாக 7 பேருடன் சேர்ந்து நிறைவேற்றாமல் தனியாக நிறைவேற்றுவதேதான் மிகவும் சிறப்புக்குரியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. நன்மையும் அதிகமாகவும் கிடைக்கின்றது. ஒருவர் ஒரு ஆட்டை தனியாக கொடுப்பதை விட ஒரு மாட்டை தனியாக கொடுப்பது அல்லது ஒரு ஒட்டகத்தை தனியாக கொடுப்பது மிகவும் சிறப்பானது. எந்த அளவுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பிராணிகள் கொழுத்த சதையுடையதாக இருக்குமோ அந்த அளவுக்கு அதனுடைய நன்மைகளிலும் இரட்டிப்பாகும், நன்மைகளும் பன்மடங்குகளாக கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது. என்றாலும் தற்காலத்திலே நாம் பார்க்கின்றோம், அதிகமான இடங்களிலே, அது நகர்ப்புறமாக இருக்கலாம் அல்லது கிராமப்புறங்களிலாக இருக்கலாம், எல்லோரும் கூட்டு குர்பானி என்ற பெயரிலே சேர்ந்து அந்த குர்பானியை நிறைவேற்றக்கூடிய காட்சிகளை, நிறைவேற்றக்கூடிய முறைகளை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். தனியாக கொடுப்பதுதான் சிறந்தது. என்றாலும் இவ்வாறு கூட்டாக கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே தனியாக யாருக்கெல்லாம் கொடுத்து கொள்ள முடியாதோ அப்படியானவர்கள் சேர்ந்து 2 பேர், 3 பேர் அல்லது 4 பேர் அல்லது 5 பேர் இவ்வாறு சேர்ந்து ஒரு பிராணியை கூட்டாக சேர்ந்து கொடுப்பது அதுவும் ஏற்றமானதுதான், தனியாக கொடுப்பதற்கு முடியாத சந்தர்ப்பத்தில். இருந்தாலும் ஷேக் அவர்கள் கேட்பது, தற்போது இருக்கக்கூடிய கூட்டு குர்பானி என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அது 7 பேர் சேர்ந்து கொடுப்பதற்கு சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தையை தவிர்த்து ஒரு மஹல்லாவிலே என்ன செய்வார்கள், அல்லது ஒரு ஊர் ஜமாத்தினர்கள் அனைவரும் சேர்ந்து அதற்கான ஒரு கமிட்டி அவர்கள் ஃபார்ம் பண்ணி என்ன செய்வார்கள் என்றால், அனைவரும் சேர்ந்து சல்லிகளை, பணங்களை ஒன்று சேர்த்து கூட்டாக அந்த குர்பானியை நிறைவேற்றுவார்கள். நாம் இவ்விடத்திலே 2 விடயங்களை விளங்க வேண்டும். ஒன்று, 7 பேர் சேர்ந்து கொடுப்பது அதற்கு கூட்டு குர்பானி என்று சொல்வதா, அல்லது ஒரு மஹல்லா ஊர் ஜமாத்தினர்கள் சேர்ந்து அதனை நாம் அனைவரும் பணங்களை ஒன்று சேர்த்து 7 பேராக இருந்தாலும் அந்த இபாதத்தை நிறைவேற்றுவதற்காக அனைவரும் சேர்ந்து கொள்வது, இது இதற்கும் கூட்டாக நிறைவேற்றப்படக்கூடிய ஒன்று என்று எங்களுக்கு சொல்லலாம். இருந்தும் தனியாக நிறைவேற்றுவதற்கான சந்தர்ப்பம் இல்லாதவர்கள் கூட்டாக அந்த குர்பானியை என்ன செய்யலாம், நிறைவேற்றி கொள்ளலாம்.